தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, மகாபாரத கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அர்ஜுனுடைய மகன் அபிமன்யு, வீர அபிமன்யு. ஏன் இந்த அபிமன்யு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவன் பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர்களுக்கு இணையான ஒரு வீரன். போர் தந்திரங்களையும் சரி, போர்க்கலைகளையும் கற்றுக்கொண்ட ஒரு மிக நேர்த்தியான ஒரு உன்னதமான வீரன். அந்த வீரனை தான் நான் இன்றைக்கி நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட ஒப்பிட்டு பார்க்குறேன். அபிமன்யுவை பற்றி முதல்ல பேசிடுவோம். ஏன்னா கௌரவர்கள் பார்த்திங்கன்னா சக்கர வியூகம் அமைக்கிறாங்க. அந்த சக்கர வியூகத்திற்குள்ளே அபிமன்யு உள்ளே கடந்து உடைச்சி உள்ளே போகிறான். போனோன்னே அவனுடைய ஆயுதங்கள் எல்லாமே ஒவ்வொரு முனையிலிருந்தும் தாக்கப்படுறாங்க. அதாவது கற்றுக் கொடுத்த குரு, அது இல்லாமல் உறவு முறைகள், சகோதரர்கள், அது இல்லாமல் எல்லாருமே, அதாவது ஒற்றை மனிதனை ஆயுதம் இல்லாதவனை ஆக்கி நிராயுதபாணியாக அவனை கொள்கிறாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி காங்கிரஸ் ஒரு உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தாமல் இளந்தலைவர் ராகுல் காந்தியை மட்டுமே ஒற்றை நட்சத்திரமாக வைத்து கொடுக்க இயங்கிறதுனால இன்றைக்கி வெற்றிகளை நம்மளால் அறுவடை பண்ண முடியாமல் போகுதா அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ஒரு எண்ணம். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக வலுவடையுது, சித்தாந்த ரீதியாக வலுவடைஞ்சு நூற்றாண்டுகளை கடந்து இன்றைக்கி அடியெடுத்து போகக்கூடிய நேரத்தில் அங்கே வேலண்டியர்ஸுங்க இருக்கவங்க ஒரு மாநிலத்தில் ஒரு தேர்தல்னு வருதுன்னா அந்த தேர்தலுக்கு எப்படி அந்த பூலோக அமைப்பு பிரகாரம் அந்த வரலாற்று முறைப்படி எப்படி அதை அணுகிறது, எந்தெந்த மக்கள் அவங்க பிராந்தியத்தில் வாழ்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், யாரை தூண்டி விடணும், யாரை அடக்கணும், எவன்கிட்ட வன்முறையை ஏற்படுத்தணும், எவனை வன்முறைக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு அந்த ஒரு ஸ்கெட்ச் போட்டு அவங்க அழகாக காய் நகர்த்தி இந்த தேர்தலுக்காக எப்படி கூட்டணி அமைக்கணும், கூட்டணி எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும், எப்படி அதை மோடி ஊடகங்கள் மூலமாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு அழகாக சேர்த்து தேர்தல் ஆணையத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அதற்கு முன்னாடியே எஸ்ஐஆரை நீக்கிறது, வாக்காளர்களை சிறுபான்மை மக்கள் நீக்கிறது, தலித் மக்கள் நீக்கிறது, பழங்குடி மக்கள் நீக்கிறது, யார் யார் அவங்க அங்கே சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு முடிவெடுக்கிறது. அப்போ ஆட்சியில் இருக்கும் போது அந்த தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன நலத்திட்டங்களை அறிவிக்கணும், என்ன கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அறிமுகப்படுத்துறது. இதை எல்லாத்தையும் செஞ்சு நாங்கள் ஒரே கூட்டணியாக இருக்கிறோம், நாங்கள் மக்கள் வளர்ச்சிக்காக இருக்கிறோம், இந்த நாட்டை முழுமையாக கட்டமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்த ஊடகங்கள் மூலமாக பேச வச்சு ஆர்எஸ்எஸ் மூலமாக கலப்பணிகளை ஆற்ற விட்டு என்ன யாருக்கு யார் விரோதி, யாரை இன்னொருத்தனை தேர்ட் பார்ட்டியை இறக்கி விட்டு இந்த கட்சியோட ஓட்டுகளை பிரிக்கலாம், எந்த மத ரீதியாக வாக்குகள் அவங்களுக்கு போகுதோ அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கரெக்டாக ஸ்கெட்ச் போடுறாங்க. ஓவைசியை வச்சு போடுறாங்க, பகுஜன் சமாஜ் வச்சு போடுறாங்க, ராம்விலாஸ் பாஸ்வான் மகனை வச்சு போடுறாங்க, அதெல்லாம் பிரசாந்த் கிஷோருங்கிறத இறக்கி பண்ணுறாங்க. இப்படி எதிர்கட்சிகளுக்காக ஆளுங்கட்சியின் மேலே வெறுப்பாக எதிர்ப்பாக இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையே அறுவடை பண்ணிடக்கூடாது எதிர்கட்சிங்கிறதுக்காக எதிர்கட்சிக்கு சேரக்கூடிய ஓட்டுகள் எல்லாத்தையுமே இவங்க பிரிக்கிறாங்க. அப்படிங்கிறனால இன்றைக்கி மிக இலகுவாக வெற்றி அடைகிறாங்க. ஆனால் வெற்றிங்கிறது எப்படின்னா சதவீத அடிப்படையில் பார்த்தா அவங்க தோல்வி தான். ஆனால் எண்ணிக்கையின்